ஹலோ கைஸ். யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்ல இருக்க லேப்டாப், கையில இருக்க ஸ்மார்ட் ஃபோன், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இது எல்லாமே எதுல பவர் ஆகுதுன்னு கேட்டா, உங்கள்ல நெறைய பேர் அது லித்தியம் அயன்ல பவர் ஆகுதுன்னு சொல்லுவீங்க. கடந்த 30 வருஷமா இந்த உலகத்தையே ஆளுறதும் அதுதான். ஆனா இனிமேல் கதையே மாறப்போகுது. நம்ம வீட்ல அன்றாட சாப்பாடுக்கு சேர்த்துக்கிற உப்பு தான் பேட்டரியா மாறி இதுக்கப்புறம் உலகத்த ஆளப்போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? நம்பணும். சும்மா கேள்வியா கேட்கக்கூடாது. இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம். மனித வரலாற்றில ஒரு பெரிய டீல் ஒண்ணு நடந்திருக்கு. அது லித்தியம் பேட்டரிக்காக கிடையாது. சோடியம் பேட்டரிக்காக. இது நம்ம எதிர்காலத்தையே எப்படி மாத்த போகுதுன்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். பாட்டைய கிளப்புவோம் வாங்க. முதல்ல இவ்வளோ வருஷமா கொடி கட்டி பிறந்த ராஜாவா இருக்கிற லித்தியம் அயன்ல என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். 3 பெரிய சிக்கல் இருக்கு. முதல்ல தீ விபத்து. லித்தியம் பேட்டரி அதிகமா சூடானா வெடிக்க வாய்ப்பு இருக்கு. சாம்சங் நோட் 7 ஃபோன் வெடிச்ச சம்பவம் ஞாபகம் இருக்கும் நம்பலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேட்டரி வெஹிக்கல்லாம் கூட ரோட்டில் எரிஞ்சு வீடியோவாக வரதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். 2 கோல்டு வெதர் இஷ்யூ. ரொம்ப குளிர் பிரதேசமாக இருக்கிற நாட்டிலலாம் இவி வண்டிகளோட ரேஞ்ச் 30% வரை ட்ராப் ஆகிடும். அதாவது லித்தியம் அயன் பேட்டரி குளிரில் சரியாக வேலை செய்யாது. 3 விலை மற்றும் சப்ளை. நம்ம உலகத்திலேயே லித்தியம் அயன் ஆஸ்திரேலியா, சிலி, சீனா ஆகிய ஒரு சில நாடுகள் தான் ரொம்ப அதிகமாக காணப்படுது. அதனால இதோட விலையும் கிரிப்டோ கரன்சி மாதிரி அப்பப்போ அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஏன்னா தான் சயின்டிஸ்ட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது கொண்டு வரணும்னு கடுமையாக யோசிச்சு இப்போ சோடியமை கொண்டு வந்துருக்காங்க. இந்த லித்தியம் பேட்டரிக்கு ஒரு சூப்பர் ஆல்டர்னேட்டிவ் தான் சோடியம். இது நம்ம கடல் நீர்ல இருந்து சாதாரணமாக உப்பு எடுக்கலாம். ரொம்பவே சீப். உலகத்தில் எங்கே வேணாலும் கிடைக்கும். ஏன் இதை நம்ம இத்தனை வருஷமா கண்டுபிடிக்கல அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் தோணும். ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. லித்தியம் அணுக்களை விட சோடியம் அணுக்கள் 35% பெருசு. அதனால பேட்டரிக்குள்ள இருக்க கிராஃபைட் அடுக்கு சரியா பொருந்தாம பேட்டரி சீக்கிரம் வீணாகிடும். 40 வருஷமா விஞ்ஞானிகளால இதை சால்வ் பண்ணவும் முடியல. ரீசெண்டாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. உலகத்திலே மிகப்பெரிய பேட்டரி தயாரிப்பு நிறுவனமான சிஏடிஎல் அவங்க சுமார் $1.5 பில்லியன் செலவு பண்ணி சும்மா இல்லை 10 வருஷமா ரிசர்ச் செஞ்சு ஹார்ட் கார்பன் அப்படின்ற ஒரு புதிய பொருளை உருவாக்குனாங்க. இந்த ஹார்ட் கார்பன் மூலமா பெரிய சைஸ் சோடியம் கூட ஈஸியாக ஸ்டோர் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சு உலகத்தையே ஆச்சரியப்படுத்திருக்காங்க. அவங்க உருவாக்குன இந்த புதிய சோடியம் பேட்டரியோட பேர் தான் நெக்ஸ்ட்ரா. இந்த நெக்ஸ்ட்ரா சோடியம் பேட்டரியோட பவரை கேட்டால் நீங்களே மிரண்டுடுவீங்க. ஒரு முறை சார்ஜ் பண்ணால் சுமார் 500 கிலோமீட்டர் வரைக்கும் போகுமாம். வெறும் 15 நிமிஷத்தில் 80% வரைக்கும் ரீசார்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை 10,000 முறை சார்ஜ் செய்யலாம். அதாவது நீங்கள் தினமும் சார்ஜ் போட்டால் கூட குறைஞ்சது 27 வருஷத்துக்கு இந்த பேட்டரி நல்லா உழைக்கும். அப்புறம் இந்த பேட்டரி குளிர் பிரதேச நாடுகளில் கூட சுமார் -40 டிகிரி செல்சியஸ் கடும் குளிரில் கூட இது 90% பவர் கொடுக்கும். முக்கியமாக இந்த குளிரில் செத்து போயிடும். எல்லாத்தையும் விட முக்கியமானது இதோட விலை. ஒரு கிலோ வாட் லித்தியம் அயனோட பேட்டரியோட விலை இப்போ $55-70 வரைக்கும் விற்கிது. ஆனால் இந்த சோடியம் பேட்டரி வெறும் $19க்கு கிட்டத்தட்ட பாதி விலை கம்மி. அதாவது லித்தியம் அயன் பேட்டரி 5000க்கு கிடைக்குதுன்னா இது வெறும் $1700 கிடைக்கும்னு சொல்ல வராங்க. சரி, ஓகே, அப்போ லித்தியம் அயனோட கதை முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லித்தியம் சைஸில் ரொம்ப சின்னது. அதனால அது ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப்லாம் ரொம்ப பெஸ்ட். ஆனால் எலக்ட்ரிக் வாகனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சோடியம் பேட்டரியை கண்டுபிடிச்ச சிஏடியில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு ஹைப்ரிட் சிஸ்டம் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது அதாவது ரெண்டுத்தையும் சேர்ந்து ஒரு பேட்டரி தயாரித்து கொண்டு வராங்க. அதாவது குளிர்காலத்தில் சோடியம் வேலை செய்யும், அதிகமாக ஸ்பீட் தேவைப்படும் போது லித்தியம் வேலை செய்யும். இது ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் வச்சு ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ஏன் இதுக்காக உலகத்தில் மிகப்பெரிய பேட்டரி டீல் நடந்திருக்கு அப்படின்னு. ஆமாங்க, ஒட்டு மொத்தமாக 60 ஜிகாவாட் அளவுக்கு இந்த சோடியம் பேட்டரியோட ஆர்டர் பிரம்மாண்டமாக சைனா இருக்கு. இதனால் வரக்கூடிய காலங்களில் இவி கார்களோட இல்லை இவி பைக்கோட விலை கணிசமாக குறையும்னு நம்புகிறாங்க. நம்ம அன்றாடமாக சமையலில் சேர்த்துக்கிற உப்பு நம்ம எதிர்காலத்தை மாற்ற போகுதுன்னு யார் நினச்சா?